இந்த படம் ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு பேரு பவுனுத்தாய் இல்லம் அப்படின்னு இருந்துருது. அந்த பவுனுத்தாய் இல்லத்துடைய 3 மருமகள்களை மேடைக்கு அழைக்கிறோம். முத்துலட்சுமி அவர்கள், நிரோஷா அவர்கள், அபிநயா அவர்கள், ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. வந்திருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படத்தை எனக்கு கூட்டிகிட்டு போனது சிவகுமாரனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு படம் கூழாங்கல், பிஎஸ் வினோத்ராஜ் எங்கள் அண்ணன். அந்த படத்துக்கு அப்புறம் பொட்டுக்காளி, அதுக்கப்புறம் தாய் கிழவி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. எனக்கு 2வது படம் ஒரு சின்ன இது. இப்போ நீங்கள் 3 பேரும் வந்திருக்கீங்க, வீட்டுக்காரங்க எங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது கமலஹாசன் போஸ்டர் பாருங்க, அங்கே பார்த்துட்டு ஒட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாப்புல. ஆமாம், ரொம்ப தீவிர ஃபேன் அவர் அவங்களுக்கு. அதனால போஸ்டர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வரலையா? கூப்பிடுங்க. வருவாங்க பாட்டு போட்டு வந்துருவாங்க. பாட்டு போட்டா தான் வருவாங்களா? பாட்டு போட்டா இவங்க திட்டுவாங்க. தேங்க்யூ சார். அப்படி கூப்பிடுங்க, உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுங்க. நான் கூப்பிடவா? அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? எந்திரிச்சிட்டு வேடிக்கை கூப்பிடுறாங்கல்ல. கூப்பிடுங்க, நீங்களும் கூப்பிடுங்க. சாரினே. அவரையா? ஆமா, அவர்தான். வேற யாரு? இப்பதான் வெளியே பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டு வரேன்னு போனாரு. ஆட்டோயா? எப்ப பார்த்தாலும் இப்படி ஒரு 50 ரூபாய்க்கு 500 ரூபாய் விட்டு வரதான் உழப்பு. எங்க போனாரு? யோ கருவாயா, ரொம்ப உரிமையா வாங்கங்க. என்ன வாங்க. அதுதான் சார். வாங்க வாங்க. நீங்க மட்டும் நீங்க கூப்பிடுங்க அவரை. அதான் டெக்கரேஷன், பூ தோரணம்லாம் தொங்குது. அப்ப எங்க இதான் பராக் பாத்துக்கிட்டு இருப்பாரு. எங்க இருக்கீங்க? எங்க செல்வனே? இந்த இருக்காருல, வாங்க. கைத்தறல் கொடுத்துடலாம். சோ பவுனுத்தாயோட மகன்களுக்கும் மருமகளுக்கும். சூப்பர். ஆனா அப்படியே அக்கல்ல ஆரம்பிச்சு குடிச்சிடலாம். வீட்டுக்காரருக்கு என்ன பேச சொல்லுங்க, அவங்க முதல்ல பேச. அவங்க என்ன கேரக்டரா தான் இருக்காங்க. ஆரம்பிச்சிருங்க. மாறி நிக்கணுமா? யார் சம்சாரம் தெரியாது. வா. நான் ஒரு மாயாவி படத்தில் ஒரு டயலாக் எழுதினேன். நீங்கள் சிம்ரன் போஸ்டர், இது ஜோதியா படத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க 1/2 மணி நேரம். நான் சிம்ரன் போஸ்டரே 2 மணி நேரம் பார்ப்பேன்னு. அது மாதிரி எங்கேயாவது போஸ்டர் இருந்தால் ஒத்து பார்த்துட்ருக்கேன். அனைவருக்கும் நன்றி. சகோதரர் தம்பி சிவகார்த்திகேயன் சார் அவருக்கும் நன்றி. தம்பி சிவகுமார் முகேஷன் அவருக்கும் நன்றி. எங்கள் பேஷன் ஸ்டுடியோ சுதன் சாருக்கு நன்றி. மியூசிக் டைரக்டர் கலை சார், முனிஷ்காந்த் தம்பி எல்லாருக்கும் நன்றி. முத்துக்குமார், ரேஷன் எல்லாருக்குமே நன்றி. இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மிகப்பெரிய விஷயம் சிவகுமார் முருகேசன் பண்ணிட்டார். இந்த படம் பார்த்தவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, அவ்வளோவங்களாம் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் முக்கியமாக கமல் சார் ஃபேன்ஸ் இருக்காங்களே, எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அத்தனை கோடி பேரும் என்னை ரசிக்கிறாங்க. அதே எனக்கு போதும். எனக்கு இது மாயாண்டி குடும்பத்தாருக்கு அப்புறம் மகாராஜாவுக்கு அப்புறம் எனக்கு அதிகமான ஃபோன், அதிகமான ஒரு பேர் இந்த படத்தில் தான் இருக்குது. முக்கியமாக ராதிகா மேடம், அவங்களோட மிகப்பெரிய உழைப்பு இந்த படத்தில் தெரியுது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். இந்த தாய்க்கிழமை திப்பி பேசணும்னா 5 பாகம் பேசலாம், 5 மணி நேரம் பேசலாம். ஆனால் நேரம் கருதி நிறைய பேர் சுகர் மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார். அந்த ஆசையை நிறைவேறிடுச்சுல்ல? கண்டிப்பாக நிறைவேறிச்சு. அதை இங்கே முடிவு பண்ணி முடிச்சிருங்க. அப்போ ஒரு ஏக்கமாக சொன்னீங்க, இத்தனை வருஷத்தில் பார்க்கல. அது கண்டிப்பாக அன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் சொன்னேன், இது வரைக்கும் கமல் சார் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அது சார் பார்த்துருக்காரு போல், அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க போல். உடனே ஒரு 2 நாள் கழித்து ஈவினிங் வர சொன்னாங்க. நான் 5 மணிக்கு யாரோ ஃபேக்காக ஃபோன் பண்ணுறாங்க, பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நினைட்டு எனக்கு ஃபோன் பண்ணவருக்கே நான் ஃபோன் பண்ணி, ஏன் நான் உனக்கு என்ன செஞ்சேன், எதுக்கே அவர் என்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, ஏன் நீ சொல்கிறேன்னு. இல்லைன்னே உண்மையிலே பேசினேன்னு வாங்கினேன். நீங்களும் வீடியோ காலில் வாங்கினேன், நான் கமல் சார் ஆஃபீஸில் தான் இருக்கேன், நீங்கள் பாருங்கண்ணே அப்படின்னாரு. நான் போனேன். தம்பி சிவகுமார் முருகேசன் வந்தார், அவரை பார்த்தேன். ஏன் என்னை பார்க்கல, வந்திருக்கலாமே அப்படின்னாரு. அப்புறம் சுந்திகாசன் அந்த மேடம் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னார், என்னோட
பிஆர்ஓ சிங்கப்புலி அப்படின்னு அவர் என்ன சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கட்சி, தொகுதி பங்கீடு, ப்ரொடக்ஷனு, ஆக்டிங்கு, மேக்கிங்கு, இப்படி நிறையா விஷயத்துலையும் இடையில என்னை பார்க்கணும்னு நினச்சிங்களே, ரொம்ப நன்றிங்க. சிங்கம்புலி எனக்கு சினிமா பிடிக்கும் அப்படின்னாரு. சூப்பர். சிங்கம்புலி எனக்கு சினிமா பிடிக்கும் அப்படின்னாரு. நிறைய விஷயங்கள் பேசினார். அதாவது எனக்கு என்னென்னா, ஒரே ஒரு மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்கள். நான் சினிமாவுக்கு வர்றது அப்படின்னா இந்த கலீல் ஜிப்ரானோட கவிதையை தான் நான் சொல்லணும். ஒரு ஆறு மலையாக பெருந்துச்சு, அந்த ஆறு போய்கிட்டே இருக்குது. எல்லோரும் என்னை சொல்கிறாங்க, நீ சினிமாவுக்கு போகிற, அங்கே கெட்டதெல்லாம் பக்கத்தில் இருக்கும், நீ சினிமாவாக போகிறேன். அது மேலேருந்து வருது, ஃபால்ஸாக வருது, அங்கே போகுது, இங்கே போகுது, மலையில் போகுது, அப்புறம் குளமாக தேங்குது, அதுக்கப்புறம் போகுது. நீ சினிமாவுக்கு போகிற, பார்த்துக்கிடா இருந்துச்சு. கடைசி அந்த ஆறு போய் கடலில் கலக்க போகிறேன்னு சொன்னோன்னே பயந்துருச்சு. அது உப்பாக இருக்கும், நீ நல்ல தண்ணி, அங்கே போனேன்னா உப்பாயிருவேன் பயந்துகிட்டே போய் கடலில் சேர்ந்தேன். இப்போ நான் நினைக்கிறேன், நான் ஆறு இல்லை, இப்போ நான் கடலாக இருக்கேன். சூப்பர் சார். நான் கடலாக இருக்கேன். இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ சொந்தங்கள், உலகம் பூரா நம்ம போயிட்டோம். இந்த வாய்ப்பை கொடுத்த சிவகுமார் முருகேசனுக்கும், எங்கள் எஸ்கே சாருக்கும், சுதன் சாருக்கும், ராதியா மேடத்துக்கும், எல்லா டெக்னீஷியனுக்கும், முனிஸ்காங்க, எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். இதோடு நின்றக்கூடாது. போய்கிட்டே இருக்கணும். வாழ்நாள் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கணும். நன்றி. நிச்சயமா சார். அருள்தாஸ் சார், ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் நண்பர்கள், யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது முக்கியமாக நீங்கள் தான். முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ். ஒரு குடும்ப நிகழ்ச்சியில் எங்களுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறது, இல்லை எங்களுக்குள்ளே வாழ்த்து சொல்லிக்கிறதுன்றது, நன்றி சொல்லிக்கிறன்றது மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற எங்களுக்குள்ள நாங்கள் நன்றி சொல்லிக்கிறது. இருந்தாலும் இந்த தாய் கிழவி ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன்னா எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். சின்ன இது மாதிரி ஒரு சின்ன படங்கள் எவ்வளோ கட்டுக்கோப்பாக டீமை வச்சு சிக்கனமாக எடுக்கணும்னு தெரியும். அதுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து எப்படின்னா, வழக்கமாக வந்து ஒரு படங்களுக்கு வந்து குடும்பமாக போவாங்க, சின்ன பிள்ளைகளுக்காக பெரியவங்க போவாங்க. ஆனால் இந்த படத்தில் எப்படின்னா, யங் பீப்புள்ஸ் பார்த்துட்டு அவங்க வந்து பெரியவங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க அம்மாவையோ பாட்டியவோ, ஏன்னா வயசான பாட்டியை கூட போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டி போய் இருக்கிற லேடிஸை பூரா தேட்டருக்கு கூட்டி வந்தது இந்த இளைய தலைமுறை. அவங்களுக்கு நன்றி சொல்லி. ஏன்னா நிறைய தேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து வயசானவங்க, ரொம்ப வருஷம் படம் பார்க்காதவங்க தான் இந்த படத்தை பார்த்தாங்க. அப்படியான ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிம் இந்த தாய்க்கிழவி. அதை உருவாக்கிய தம்பி சிவகுமார் முருகேசனுக்கும், அதை தயாரித்த சிவகார்த்தின் தம்பிக்கும், பிளஸ் ஸ்டுடியோ சுதன் சாருக்கும் நன்றி. அதுக்கு ஒத்துழைச்ச அனைவருக்குமே நன்றி. இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர், ஒரு எளிய மக்களின் ஒரு சேரட்டோ டிரைவர் கேரக்டர். எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப இயல்பாக எனக்குள்ள உள்ள ஒரு பாயிண்ட்டை வெளியே கொண்டாந்து ரொம்ப இயல்பாக நடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. தொடர்ந்து பயணிப்போம். நிறைய பேச நினச்சேன், ஆனால் வந்து ஆல்ரெடி டைம் கிட்டத்தட்ட 1:30 போகுது. எல்லோரும் பசியில் இருப்பீங்க. ஸோ மொத்த டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ். ராதியா மேடம், வாழ்த்துக்கள் மேடம். ஏன்னா வந்து ஹிந்தியில் வந்து அமிதாப் சாருக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் பயணித்தாரோ, அந்த மாதிரி இங்கே லேடி அமிதாப் அப்படி தான் சொல்லணும். உங்களை கரெக்டான ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர்.
இது மாதிரி இன்னும் பல கேரக்டர் உங்களை வந்து இனிமேல் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க மேடம். இதில் நடித்த அத்தனை நடிகர்கள், நம்ம மதுரையை சார்ந்த நடிகர்கள், மதுரை சுற்று வட்டாரத்தை சார்ந்த நடிகர்கள் அனைவரும் வந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். பாலசரவணாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஒரு ஷோவில் அந்த பாட்டிக்கு கண்டிப்பாக ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. நான் வந்து எங்கள் ரொம்ப பயப்படுவேன், என்னை வீட்டை விட்டு வெளியவே விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பேன். ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து என்னுடைய பேத்தின்னு தான் சொன்னாங்க நினைக்கிறேன், என்னுடைய பேத்தி இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. மேம்கிட்ட சொன்னாங்க அவங்க, என்னோடய பேத்தி இந்த படத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. நான் வரும்போது அவ்வளோ பயந்து நிறைய வந்து என்னடா நம்ம வெளியே போக முடியும், நமக்கான பிடிச்ச விஷயங்களை செய்ய முடியலையே, அந்த மாதிரியான எண்ணத்தோடு அவங்க சொல்கிறாங்க. நான் வரும்போது அவ்வளோ பயந்து வந்தேன். இந்த படம் முடிச்சுட்டு போகும்போது நான் அவ்வளோ தைரியமாக போகிறேன். நான் வந்து இதுக்கப்புறம் எனக்கு இந்த வயசுக்கு அப்புறம் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். எனக்கு தோன்றதை, எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சு நான் மிச்சம் இருக்கிற அந்த கொஞ்சம் வாழ்க்கையை நான் ரொம்ப அழகாக வாழ போகிறேன்ற சென்ஸில் சொன்னாங்கல்ல. அதுதான் எங்களுடைய இயக்குனர் சிவகுமார் முருகேசனோட எழுத்துக்கும் இயக்கத்துக்கும் கிடைச்ச மாபெரும் வெற்றி. எங்களுடைய தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் தலைவருக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றியாக நான் பார்க்குறேன். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு எமோஷன் இந்த தாய்க்கிழவி மொத்தமாக எங்கள் எல்லாரும் கொடுத்துருக்கு. நான் வந்து ரொம்பவே எமோஷனான ஒரு ஆள். அது நிறையா பேர்ட்ட காமிச்சிக்க மாட்டேன். தவமாய் தவண்டு படம் இன்னைக்கு போட்டாலும் நான் பார்த்து பயங்கரமாக அழுவேன். அந்த மாதிரி நான் எமோஷனான ஆள். எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு, நம்ம ஒரு எமோஷனான சீன் நடிக்கும்போது அது எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. அது தாய்க்கிழவி படத்தில் இந்த ஆம்புலன்ஸ் சீன் மூலமாக, இந்த செல்வம் கதாபாத்திரம் மூலமாக நம்ம இயக்குனர் சிவகுமார் முருகேசன் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்காரு, அதை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி சிவா. இது நான் ரொம்ப வருஷமாக காத்திருந்தேன். அது வந்து இந்த நம்ம தாய்க்கிழவி படத்தின் மூலமாக, உங்கள் எழுத்தின் மூலமாக எனக்கு நிறைவேறிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை எனக்கு உங்களை அறிமுகப்படுத்தி இந்த படத்தில் எனக்கு மிக சிறப்பான ஒரு வாய்ப்பை கொடுத்தது மூலமாக ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு சிவகார்த்திகேயன் தலைவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம பேஷன் சொல்லி சுகன் சாருக்கு ரொம்ப நன்றி. கலை தலைவருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ராகுல், கார்த்தி, திவாகர், போன தடவை சொல்லணும்னு நினச்சேன், எல்லாருடைய பேரையும் மறந்துட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் உதவி இயக்குநர்கள் பேரை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் இங்கே சொல்லிக்கிறேன். புரூஸ், ஆனந்த், ராஜேஷ், விக்னேஷ், ஆதித்யா, திருப்புலி என்கிற சுவாமிநாதன் தான் திருப்புலி கேரக்டர் பண்ணியிருக்காரு. எல்லாருமே படத்துக்கு அவ்வளோ மிகச்சிறப்பாக வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. எங்களுடைய குடும்பம் பவுனுத்தாய் சன்ஸ் ஆஃப் பவுனுத்தாய். நான் வந்து பாலசரவணன், சன் ஆஃப் சாந்தி ரங்கநாதன். இந்த படத்தின் மூலமாக செல்வம் சன் ஆஃப் பவுனுத்தாயி. ஆஹா, இது வந்து எனக்கு ரொம்ப இங்கேருந்து நான் இதை தான் நான் வந்து பெரிய பாராட்டாக விருதாக பார்க்குறேன். அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இயக்குனர் சிவகுமார் முருகேசனுக்கும் சிவகார்த்திகேயன் தலைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் படத்தை பார்த்துட்டு, அதாவது நம்ம படம், இதுக்கப்புறம் தாய்க்கிழவி படம் இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடாது, இது நம்ம படம், நம்ம தாய்க்கிழவி படத்தை பார்த்துட்டு உங்களுடைய பேரன்பான பாராட்டுக்களை உங்கள் எழுத்துக்கள் மூலமாகவும், உங்களுடைய வாழ்த்துக்கள் மூலமாகவும், உங்களுடைய கமெண்ட்டுகள் மூலமாகவும், ட்விட்டரில், இன்ஸ்டாவில், போஸ்டில் நீங்கள் போட்டதுக்கு, நீங்கள் வந்து பாராட்டின உங்களுடைய பாராட்டுகளுக்கு அனைத்துக்குமே எங்களுடைய தாய்க்கிழவி டீம் சார்பாக, எங்கள் நடிகர்கள் சார்பாக என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இல்லை, இந்த படத்தில் நடித்த எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு எமோஷன் சீன்ஸ் இருந்துச்சு. பாலாவுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்துருச்சு. நான் ஒரு சீன் நடித்தேன். அழுது வாழ்க்கையிலேயே நான் வந்து ஒரு அழுது எமோஷன் நடித்த ஒரே படம் இந்த படம் தான். அது ஃபுட்டேஜில் போயிடுச்சு. ஆனால் இப்போ டெலிட்டிக் சீன்ஸில் வரும்னு சொன்னாங்க சார். நிச்சயமாக அது சொன்னாங்க சார், பயங்கர எமோஷனலாக சீன் வருதுன்னு. நாங்கள் ஸோ அதையும் பார்த்து ரசிப்பீங்க நான் நம்புகிறேன். நிச்சயமா சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ. ஸோ நேரம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம். எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி எல்லாருக்குமே தேங்க்ஸ். நாங்களாம் வந்து உண்மையாக தான் செல்ஃபி கூட எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இப்போ ஃபோனை திறந்தா இன்ஸ்டாவில், யூடியூப்பில் எல்லாத்துலேயும் பார்த்தா நாங்கள் நடித்த சீன்ஸ்லாம் வரும்போது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஐயோ அது எங்கள் கணவர் ராமதாஸ்னு இப்போ வடக்குன்னு வந்துருச்சுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த சிவகுமார் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சிவானுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக வந்து எனக்கு இந்த படத்தில் கூட்டிகிட்டு வந்தது, நான் இன்னொரு படம் சின்ன கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை வந்து ராஜேஷ் சொல்லி, அதுக்கப்புறமா சாமி அண்ணன், இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அத்தனை பேருக்கும் நன்றி. ரொம்ப பெரிய விஷயம், நம்ம தமிழ்நாட்டில் எங்களையும் கொண்டாடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்துக்கு இவ்வளோ இது கொடுத்து அத்தனை பேருக்கு நன்றி. நன்றி. எனக்கு புரியுது சிச்சுவேஷன் என்னன்னு, ஆனால் டைம் ஆகிட்டு இருக்கு, அதனால தவிர்க்க முடியல, சாரி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் சார் தேங்க்யூ சார், அண்ட் சிவகார்த்தியன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த இடத்துல மறுபடியும் 2வது மேடை இது எங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச்சில் பேச வச்சிங்க, அந்த டைம் நான் எல்லாரையும் சொல்ல முடியல. ஸோ எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கும் எங்கள் கூட நடித்தப்போ எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எங்களுக்கு ஒரு அடையாளம் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் எங்களை எல்லாருக்கும் செல்ஃபி எடுக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியேட்டரில் பார்க்கும்போது ஒவ்வொரு சீனுக்கும் எல்லாரும் ரசித்து பார்க்கறதுக்காகவே 7 தடவை இந்த படத்துக்கு போயிருக்கோம். ஏன்னா அவங்க ரசிக்கும் போது அதை நான் தியேட்டரில் படம் பார்க்கறத விட அவங்க எல்லாம் சிரிக்கிறது வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அண்ட் ராதிகா மேம், உங்களோட நாங்கள் அங்கே பேசலன்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பட் நாங்கள் நடிச்சிருக்கோம், ராதிகாவோட மருமகன். இப்போ வரைக்கும் ஆட்டோவில் வரும்போது கூட நாங்கள் ராதிகாவோட மருமக அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாமே சீன் போட்டுட்டு வரோம். அதெல்லாம் அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். அண்ட் சார், நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, தங்கச்சி சொன்னது அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை எனக்கு இன்ஸ்டாகிராமில் இப்போ வரைக்கும் சிவகார்த்தியன் அவரே வந்து உங்களை தங்கச்சின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் மெசேஜஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எங்களை அவ்வளோ பெருமையாக பேசும்போது எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டும் இல்லை. அதான் உண்மையாகவே சொல்ல போனால் எல்லாருமே குடும்பமாக போய் பார்த்துட்டு 40 பேர் போகிறோம், நீங்களும் எங்களோட சேர்ந்து வாங்கன்னு தெரியாத ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க சித்தி மாதிரி இருக்கும், பெரியம்மா மாதிரி இருக்கும்னு எங்கள் கேரக்டர்ஸ் சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ரேச்சல் மேம், எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் எவ்வளோ எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்களோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு உங்கள் ஞாபகம் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் சொல்ல முடியல டைம் இல்லாதனால, யாராவது சொல்லலைன்னா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ டைம் நன்றிக்கா, சூப்பர்க்கா. நீங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. போதும், நிறைய பேசணும்னே, அவசரப்படுங்க. ஆமாக்கா, நான் இல்லைக்கா மேம். உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் மேம். எல்லாரும் சின்ன பொண்ணு மருமவங்க இப்போ ராதியா மருமன்றாங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். சிவகுமார் அண்ணனுக்கும் எங்கள் அண்ணன் எஸ்கே அண்ணனுக்கும் இது எனக்கு 2வது படம் அண்ணன் கூட இந்த ப்ரொடக்ஷன் அடிக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே, ரொம்ப நன்றி. சூப்பர் கண்ணு, நிறைய படம் பண்ணுவீங்க சார். பேசாமல் ஊரில் பரிசேரி போயிருங்க, மருமகங்கள் வீட்டுக்கு போயிடாது. மேம் கூப்பிட்டா போயிடுவானே. சூப்பர் காணி, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இசை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்ற கேள்விதான் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி சிலரோட இசை வந்து நம்ம ரசிக்க வைக்கும், ஆனால் சிலரோட இசை தான் நம்ம மனசுல போய் தொட்டு அந்த உணர்வை கடத்தி இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். அந்த மாதிரி ஒரு அட்ராசிட்டியான அதிரடியான இடங்கள்ல பவர்ஃபுல்லான பேக்ரவுண்ட் ஸ்கோரையும், எமோஷனலான இடங்கள்ல ரொம்ப சோல்ஃபுல்லான பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் கொடுத்து, அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான ஆல்பமை கொடுத்த இசை நாயகன் நிவாஸ் பிரசன்னா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசியாக இந்த இடத்துக்கு நான் வந்து சக்ஸஸ் மீட் வந்து பைசன், அதுக்கப்புறம் இப்போது தாய்க்கலை வீட்டில் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எல்லோரோட முகத்துலேயும் ஒரு மனநிறைவும் ஒரு அமைதியும், ஒரு படம் இவ்வளோ தூரத்துக்கு பட்டி தொட்டி ஹிட் ஆனதுக்கப்புறம் எல்லாரோட முகத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஒரு அமைதி. அதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பல விஷயங்கள் இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதுக்கப்புறம் அது ஒரு அமைதியை கொடுக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பளித்த எனக்கு என்னுடைய அண்ணன் எஸ்கே அண்ணன் தேங்க்யூ. என்னுடைய இப்போ எல்லா இடத்துலையுமே ஒழிக்கிற ஒரு பேர்னா வந்து பேஷன் ஸ்டுடியோஸ் தான். ஸோ அதோடைய சுதன், ஸோ அவருடைய எனக்கு வந்து நிறையா ஃபிலிம்ஸ், இப்போ இந்த ஃபிலிம்ஸ் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சுதன். ஸோ கலை சார், எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய டைரக்டர் சிவகுமார் சார் வந்து எனக்கு ஒரு பிரதர். இந்த படத்தில் வந்து we have made so many memories.
அவர் எப்போவுமே அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு சார் எனக்கு எதை பார்த்துமே பயம் இல்லை சார், எனக்கு என்னுடைய வேலையை பார்த்து மட்டும்தான் பயம் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவார். ஸோ அது வந்து அதுதான் வந்து அவர் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் இன்னும் மென்மேலும் உயரங்கள் போகிறதுக்கும் என்னுடைய மனமான ப்ரேயர் சார். கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. என்னுடைய மியூசிஷியன்ஸ், என்னுடைய டீம், சவுண்ட் இன்ஜினியர்ஸ், to all the cast and crew in this film, we have done something really good to be அது ரொம்ப ஒரு மெமரபிளாக ஒரு விஷயமா இந்த படத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கு நன்றி. ப்ளஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட். எங்கள் எல்லா படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எஸ், ஒரே ஒரு கேள்வி. இப்போ இசைநாயகன் விரைவில் கதாநாயகன்னு நாங்கள் காசிப்பாக கேள்விப்படுறோம், அதை பற்றி இல்லை அந்த மாதிரி இப்போதைக்கு எதுவும் இல்லை. இப்போதைக்கு எதுவும் இல்லைல்ல? ஓகே, தேங்க்யூ. காசிப்பாகவே இருக்கட்டும். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் எல்லாரும் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, முருகர் சாங் எங்களுக்கு திட்டலாம் செய்கிறாங்க ட்விட்டரில், சீக்கிரம் அதை ரிலீஸ் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஸோ மச்.